ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு தான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அதிரடியாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 7000 வேகன்சியில் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம நீண்ட காலமாகவே இந்த வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ஒரு 3 விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 வருட காலமாகவே இந்த சத்துணவு துறையிலும் அங்கன்வாடி துறையிலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலைவாய்ப்புமே அப்டேட் கொடுக்காம இருந்திருந்தாங்க. இந்த நிலையில் தான் அதிரடியாக 2025ல் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. இதன் அடிப்படையில் இப்போ ஜியோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2025ல் ஒரு 2 விதமான போஸ்டிங்க்கு ஜியோ ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 38 மாவட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு விருப்பமுடையவர்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அஃபீஷியலாகவே ஒரு தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த அங்கன்வாடி வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை செய்யணும், இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அனைத்து மாவட்டத்துக்குமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, எந்தெந்த மாவட்டத்துக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, எதனா எக்ஸாம் இருக்கா, இல்லை யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எதன் அடிப்படையில் நம்மளை வழங்க போகிறாங்க, எவ்வளோ மார்க் இருந்தால் இதில் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இந்த சந்தேகங்கள் அனைத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு தான். இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பிலும் சத்துணவு துறையிலும் எந்த ஒரு வேலைவாய்ப்புமே ஒரு 6 வருட காலமாகவே நம்மளுக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருந்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இப்போ 2025ல் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக இப்போ ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் தான் ஒரு மகிழ்ச்சிகரமான தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒர்க்கர் மற்றும் ஹெல்ப்பர், இந்த ஒர்க்கர் மற்றும் மினி ஒர்க்கர் ஹெல்ப்பர் இந்த 3 விதமான போஸ்டிங்கு தான் நம்மளுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் அதுக்கு மேலே டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு சில பேருக்கு சில டவுட் இருக்குது. யாருக்கு முன்னுரிமை அப்படின்னா, முன்னுரிமையை பொறுத்தளவுக்கு இந்த முதல் பட்டதாரி, ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இவங்களுக்கு 5% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றத ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே தமிழ்நாடு அரசு ஜியோ உத்தரவு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முன்னுரிமைலாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இதில் இருந்தாலுமே இதில் கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 8th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும், நேர்காணல், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் தான் அனைவருமே நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பாக இது இருந்திருக்கு. இந்த வேலைக்கு என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 2025ல் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வரும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். இந்த நிலையில் கன்ஃபார்மாக வெளியாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் 25 வயதில் நீங்கள் நிரம்பி இருக்கணும். அதுக்கப்புறம் 35 வயதுக்குள்ளே நீங்கள் மிகாதவராக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா பேர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அங்கன்வாடி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக அவங்க ரூல்ஸ் பிரகாரம் கரெக்டாக இருப்போம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் ஓபிசி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எதுவும் கிடையாது. ஒன்லி ஃப்ரீ தான். நீங்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறாங்க. கூடிய விரைவில் அப்ளிகேஷன் வெளியிட போகிறாங்க. வந்த உடனே
ஸோ நம்ம சேனல்லே வந்து அப்டேட் கொடுப்போம். ஸோ அடுத்ததாக இந்த வேலைக்கு என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, சேலரி எவ்வளோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பொறுத்தளவுக்கு 7,700லேருந்து 24,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அங்கன்வாடி மினி ஒர்க்கருக்கு 5,700லேருந்து 18,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியாக ஸோ கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஹெல்ப்பருக்கு பொறுத்தளவுக்கு 4,500லேருந்து 17,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கும் அப்படின்னு தான் ஏற்கனவே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025 பட்ஜெட்டில் அனைவருக்குமே சேலரி பொறுத்தளவுக்கு ஹையாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் சேரப்போது சில ஒரு நிரந்தரமான கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா ஸோ பெண்களுக்கு 10வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே உங்களுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ அதுவும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் தான் உங்களை வந்து அனைவருமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025 ஒரு மிகப்பெரிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏற்கனவே 12/3/2025 நம்மளுக்கு வந்து ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர் ஸோ அங்கன்வாடி ஹெல்ப்பர் 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது எங்கெங்கே ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஸோ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னுமே ஸோ வரலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ தனிப்பணி பிரித்து கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்தளவுக்கு 3,886 வேகன்சி. ஸோ இதில் வந்து சேலரி எல்லாம் கொடுத்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 305 வேகன்சி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு பொறுத்தளவுக்கு ஸோ 3,592 வேகன்சி ஓவராலாகவே 7,783 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு விருப்பமுடையவர்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் 10th தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இதில் எக்ஸாம் இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அடிப்படையெல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி மினி ஒர்க்கர் இருக்கலாம். எக்ஸாமெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேரா கொடுத்துட்டு அவங்க வந்து வாசிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் வந்து ஸோ டான்ஸ் இது மாதிரிலாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விளையாட்டு காட்டுற மாதிரி வந்து நிறைய ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். சில இந்த வேலைகள்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்து அப்படின்னா இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்வியூக்கெல்லாம் வந்து ஸோ நடக்க போகுது. சில இன்டர்வியூ அடிப்படையில் தான் மோஸ்ட்லி உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. சில விருப்பமுடையவர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரப்போகுது. ஸோ வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். சரி, ஓகே. ஸோ எனக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.